guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா பேச்சு சேனல்லேருந்து ஒரு படத்தோட ரோஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஆச்சரியம்னாங்க, ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த படத்தை யாரும் எடுத்து வர மாட்டேங்கிறாங்க. யூஸ்வலாக ரோஸ்ட் மெட்டீரியல் தான் படம். ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எக்கச்சக்க பேர் ரோஸ்ட் பண்ணி தள்ளுவாங்க. நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எல்லா சேனல்லையும் அந்த ரோஸ்ட் வரும்னு. மெயினாக ரோஸ்ட் பண்ணுற சேனல்ஸில் கூட இந்த படத்தை ரோஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுவும் பொட்டியாக கொடுத்து ரோஸ்ட் பண்ணாதீங்கன்னு எதுவும் சொல்லிட்டாங்களா, இல்லை ரோஸ்ட் பண்ணுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுக்கே சட்டா கடிக்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஆகி போச்சான்னு தெரியல. நம்ம எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கொம்பேனி அழகா சிட்டுக்குருவி மாதிரி பறந்துட்டு இருந்த பிரதீப் ரங்கநாதன் 100 கோடி 100 கோடி 100 கோடின்னு ஹட்ரிக் அடிச்சுட்டு இருந்தவரை கூட்டு வந்து ஆசை வார்த்தை காட்டி பெரிய பட்ஜெட்டில் அட்வான்ஸ் டெக்னாலஜி மேலாம் யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி ஒரு கதை பண்ணுறேன்னு ஏமாற்றி குழந்தைய அனிருத் கிட்ட இருந்து நல்ல நல்ல பாட்டெல்லாம் வாங்கி அதில் அனிருத்தையும் ஏமாற்றி ஆக்கோ படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாட்டை வாங்கி எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க இல்லை விக்னேஷியும். தெரியாது போனது தெரியாது. அதுதான், அப்படி உங்களுக்கு என்னதான் கோபமோ தெரியல இவர் மேலே. சரி வாங்க, சும்மா பேச்சு சேனலில் இருந்து அவருக்கு என்ன மனசில் தோணிச்சோ, யாருமே பண்ணலையாப்பா பாவப்பா, நானாவது ரோஸ்ட் பண்ணுறேன்னு அவர் ரோஸ்ட் எடுத்து வந்திருக்காரு. போரிங் அப்படின்னு போட்டிருக்காரு. அவ்வளோ போராக இருக்குது போல இருக்கு படம். சரி வாங்க, என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி ரெடி. என்னங்க பிஆர் இப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐ. இப்போ சும்மா சொல்கிறேன், அடுத்த பிஆரோட படம் 100 கோடி அடிச்சிருச்சுன்னா விக்னேஷ் சிவன் தான் காரணம். இல்லைங்க, அதுவும் 100 கோடி அடிக்கலை, 100 கோடி தொடுறதுக்கு முக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஓகே, ஏதோ எல்லார்ட்டையும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு போலன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த பிஆரோட படம் பழைய மாதிரி 100 அடிச்சிருச்சுன்னா இதுக்கு ஒரே காரணம் விக்னேஷ் சிவன் தான். சீக்கிர கேஸ் போட்டாங்கிறதுக்காக கம்பெனியை கோப்பனிங்கிறிய வெக்கமல்ல, இதில் வெக்கப்படுன்னு இருக்கு. கேஸை போட்டால் சில விஷயம் மாற்றி தானே ஆகணும். படத்தோட டீசர் வந்தப்பெல்லாம் எனக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, படம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் டே இந்த படம் கண்டிப்பாக போர் அடிக்கண்டா, போக வேணான்னு சொன்னேன். நல்லா ஜாலியாக இருக்குண்டா வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அவனுங்க ஒரு பக்கம் படம் தூங்கிட்டு இருந்தானுங்க. பொதுவாக ஒரு மொக்க படம் தான், அதில் சில நல்ல விஷயங்களும் இருக்கும். இந்த படத்துல இருக்கு, அதுக்காகலாம் இந்த படம் மொக்க படம் இல்லைன்னு ஆயிடாது. ஏப்பா வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். அப்படி இருக்காது. ஓஹோ விசில். நீ எல்லாம் அப்படிதான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மாபெரும் கிரிஞ்ச போட்டு தான் ஆரம்பிக்கிறானுங்க. ஹாய் லோ, திஸ் இஸ் ஒயிட் பாஸ்டே. அது என்ன ஹாய் லோ ஹாய் ஹலோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாப்பி வைப்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு. எதுக்குடா நீங்க வார்த்தைகளுக்குள்ள கள்ள தொடர்பு பண்ணிட்டு இருக்கீங்க? நீலாட்டி வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? நீ போன் பேசும்போது ஸ்டார்டிங்ல யூஸ் ஆவியா? ஆமா, எல்லாம் ஹலோ சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அப்ப நீ தாண்டி வேணும். என்னக்கா நீ செதஞ்சு போயிடுற? செதச்சிட்டாடா, செதச்சிட்டான். அக்காவோட பஞ்சர் ஆக்கிட்டான். எதுக்கோ இன்சூரன்ஸ் வந்துருச்சு, லவ்வுக்கு ஒரு இன்சூரன்ஸை போட்டு வைங்கன்னு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா யார் மேல தப்புன்னு பார்த்து பெனால்டி கிளைம் பண்ணிக்கலாமா? உடனே பிரேக்கப் டைம்ல யார் மேல தப்புன்னு பெனல்டி கிளைம் பண்ண முடியும்? இப்ப நீங்க சொல்லுங்க, யார் மேலேயாவது தப்பு இருந்தாதான் பிரேக்கப் ஆகணுமா, இல்ல ஒத்து வராம கூட பிரேக்கப் ஆகலாமா? இதே என்ன இட்லி குண்டாவோட இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பக்கம் சிட்டி அப்படியே பார்த்தோமா டெக்னாலஜி தான். பெரிய பெரிய பில்டிங்கு, எங்க பார்த்தாலும் சைன் போர்ட்ஸ், ரோபோட்லாம் உட்காந்து டீ ஆத்திட்டு இருக்குது. அப்படியே இப்படிக்கா பார்த்தா பசுமை உலகம். அந்த பசுமை உலகத்தை நடத்திட்டு இருக்கிறாரு நம்ம சீமான். அண்ணே பெட்ரோல் பண்ணும் 0 பாருங்க. குழந்தைங்க எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. போனை கொடுத்தா தான் சாப்பிடுவேங்கிறாங்க. எப்படி சாப்பாடு ஊட்டுவீங்க சொல்லுங்க? மொட்டை அடிச்சவரே முடிதான் இருக்கேப்பா, இப்ப மொட்டை அடிச்சிட்டீங்கல்ல, சொல்லுங்க. கிழங்கு செல்ல குட்டி எங்க சம்பந்தமாவே இருக்கு. தூங்க போச்சு கத்திரிக்கா. கிரிஞ்சுங்க, கிரிஞ்சா அந்த ஏற உங்களுக்கு அவார்டே தரலாங்க.
சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். எல்ஐகேவோட வாய்ஸே நம்ம பையன் தான் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீ வேணா சண்டைக்கு வாடான்னு சீமான் கூப்பிடுறாரு. இப்போ நீங்க அடிக்கணும்னு நினைங்க, அப்ப நான் அடிச்சேன். நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் இல்லாமல் எந்த வேலையுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும்னு தான் பேசிட்டு இருக்காரு. திடீர்னு லவ் பண்றதை பத்தி பேசுறாரு. லவ் பண்ணிடலான்னு பார்த்தேன்ப்பா. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா. இப்போ இவ்வளோ நேரமா நீ சொல்லிட்டு இருந்த இந்த வேலைகளும் அந்த லவ்வும் எங்க சம்மந்தப்படுது எனக்கு தெரியலையே. இவருக்கு அதுவும் ஒரு வேலை தான். சம்மந்தப்படுதான்னு பார்க்கக்கூடாது, படத்துக்கு சம்மந்தப்படுதான்னு மட்டும்தான் பார்க்கணும். நம்ம சீமான் ஐயா டெக்னாலஜி வேணான்னு சொல்றதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றாப்ல. பாரு உன் அக்காவை பாரு. யாரா நீங்க லாக் ஸ்கிரீன்ல வச்சு சார்ஜ் போட்டு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கீங்க? அவங்க அக்கா பெரிய மென்டல். ஒரு நொடி தானே அலைபேசி உன் கையில இருந்த. இது என் கையில இல்லைன்னா என் உயிரே போயிடும்ப்பா. அவங்க அக்கா பெரிய மென்டல்னா அவங்க அப்பா அதை விட பெரிய மென்டல். உயிரோட இருப்பேன்னு சொன்னியம்மா. இதெல்லாம் எப்படிரா சென்டிமெண்ட் ஒர்க் ஆகும்னு நினைச்சீங்க? இதையெல்லாம் கூட மன்னிச்சிடலாம்ப்பா, இதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. இன்னும் ஜஸ்ட் 14 வருஷத்துல அமெரிக்கால இருக்கிற ஃபேமிலி அமெரிக்காவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு கொடை வாங்கிக்கங்கன்னு வெள்ளைக்காரங்க இங்கே வந்து வேலை செய்றாங்க. ஒரே நம்ம தான் அங்கே போகணுமா, அவங்க வரட்டு இங்கே வந்து கொடை வைக்கட்டு வாங்கடா. அவன் வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்து கொடை வைக்க போறான். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இதுல பெரிய ஹைலைட்டு இவங்களுக்குள்ள சண்டை வர அந்த சீன் தான். இப்பயே பச்சை குழந்தையில இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் இன்ஸ்டால ரீல்ஸும் யூடியூப்ல ஷார்ட்ஸும் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்காங்க. 2040 ஒருத்தன் என்கிட்ட போன் இல்ல கேஷா கொடுங்கன்னு கேட்பாரான் அமௌண்ட்டை. எல்லா கம்பெனிலையும் இப்ப சேலரியே அக்கௌண்ட்ல தான்ப்பா போட்டு வர்றாங்க. அவ்வளவுதான், வில்லன் ட்ரிகர் ஆயிட்டாரு. இவங்களுக்குள்ள பகை முட்டிக்கிச்சு. இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வரத்துக்கு ஒரு காரணகர்த்தான வச்சிருக்கீங்களே, அதை இவ்வளவு கன்றாவியாவாட வச்சிருப்பீங்க. இந்த சாரி வேற ஹாலோகிராஃபிக் பட்டு சாரி, தண்ணி பட்டா ஏதாவது ஆயிடும். எப்படா தண்ணி படும் அந்த ஸ்கிரீன் வேலை செய்யாம போகணும் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ நேரமா அந்த பிள்ளைய பார்த்துட்டு இருக்கிறியே, எப்ப அந்த புள்ள மேல தண்ணி படும் ஹாலோகிராஃபிக் எஃபெக்ட் போகும் தானே பார்த்துட்டு இருக்க. இன்னொரு டெஸ்ட் மேட்ச் பாக்குறியா? நான் காட்டுறேன். ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சான். பாவா கிரிஞ்சா இருந்தாலும் என் நெஞ்சில் இருக்கிறது நான் சொல்லிட்டா. இதாண்டா எனக்கு புரியல. இவனுங்க பண்றது கிரிஞ்சுன்னு சொல்லி தான் பண்றானுங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? நாங்க ஒரு வேளை கிரிஞ்சுன்னு சொல்லிட்டா நான் ஆல்ரெடி கிரிஞ்சுன்னு சொல்லி தானே பண்ணேன் அப்படின்னு தப்பிக்கிறதுக்கா? ராங் ப்ரோ. நம்ம ஹீரோயினோட அம்மா சூதாட்டத்தை ப்ரமோட் பண்ணி பசுமை உலகத்துக்கு கைதியா வருவாங்க. அங்க அவங்க பொண்ணு கிட்ட கொடுக்குற அட்வைஸ் இருக்கே, ஏன்னா பெலி ஃபேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பெலி டான்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடுவாங்க. ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்குமா? அப்புறம் உடம்பு எல்லாரும் பாக்குற மாதிரி பாத்துக்கோ. எந்த அம்மா அப்பா இப்படி அட்வைஸ் கொடுப்பாங்க? இது வரைக்கும் அரசியல் பேசிட்டு இருந்து இதுக்கப்புறம் அரசியல் பேச மாட்டாரு. அவரு கோர்ட்ல ஐயா, நீங்க இந்த விசில் பத்தி பேசுறதுக்காகவே எல்லாரும் ஒரே படத்துல நடிச்சிருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே. எப்படி பாருங்க, சீமான் அண்ணன் வேற இருக்காரு, உட்காந்துட்டு இருக்காரு. அவர் என்ன கேட்கிறாரு, நானே என் பொண்டாட்டியும் குளிச்சிட்டு இருக்கிறத உங்க அப்பால பார்க்க முடியுமான்னு கேட்கிறாரு. நீங்களும் உங்க பொண்டாட்டி ஒன்னா குளிக்கல, இந்த பிரச்சனை இல்லை சார். நீங்க உங்க பொண்டாட்டியோட குளிக்காம வேற ஒருத்த பொண்டாட்டியோட குளிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை உங்க பொண்டாட்டி எல்லைக்கு மூலமா பார்க்க முடியும். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? மறுபடியும் இன்னொரு ஜட்ஜ் அதே விஷயத்தை கேட்கறாங்க. மறுபடியும் அதையே சொல்றாரு. ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். அதாவது சார் என்ன சொல்றாருன்னா, சார் வைஃபும் தனியா குளிக்கிறத உங்க ஆப் மூலமா பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. இப்ப யார் கூட குளிக்கிறான்றது பாயிண்ட் இல்ல, அவன் உன் பொண்டாட்டியோட மட்டும் தான் குளிக்கணும்ன்றது பாயிண்ட். அப்புறம் மக்களையே கேட்கலன்னு மக்களை கேட்கறாங்க. எல்லாருமே எல்ஐகே சேஃப்டி, எல்ஐகே சூப்பர்ன்ட்டு இருக்கானுங்க. நம்ம பண்ற சேட்டே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கணும்னு கேட்கறோம். ஆனா இவங்க குளிக்கிறத வேற யாராவது பார்த்தா கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு பிரைவசிக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு போனை வாங்கி அதுல எல்ஐகேவை இன்ஸ்டால் பண்ணி ரெக்வஸ்டும் கொடுத்துட்டாரு. வெளிநாட்டு குளிர்பானத்தை குடிக்கும்போது எல்லாரும் தலை குனிஞ்சு குடிப்பாங்க, அதே நம்ம இளநீரை குடிக்கும்போது தலை நிமிர்ந்து குடிப்பாங்க. சார் 0 பாருங்க சார். அதுக்கு படத்திலேயே கவுண்டர் வச்சது என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. இளநீரை ஸ்டாப் போட்டு குடிச்சா கீழே குனிஞ்சு குடிக்க போகிறோம், குளிர்பானத்தை மேலே தூக்கி குடிச்சா தலை நிமிந்து குடிக்க போகிறோம், அவ்வளோதானே பாதி. முக்கியமாக இந்த ஹாலோவின் பார்ட்டிலாம் செம்ம கிரிஞ்சா இருந்துச்சு. அந்த சீனை ஏன் கேட்குறீங்க? தண்ணிக்கு அடியில் மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போவாரு பாருங்க.
ஹீரோயின் தண்ணி மேலே தான் நடக்கிறாங்கன்னு சுற்றி இருக்கிற தத்திங்கெல்லாம் நம்புது வேற. அடியில் இருக்கிறது யோகி பாபுன்னு நினச்சிக்கிட்டு இந்த பொண்ணு. இந்த சீனெல்லாம் ஹார்ட் இல்லை, கிட்னி இல்லை, எதையெல்லாம் டச் பண்ணுது. ஏதோ டச் சீன். உனக்கு மண்டையில பிரச்சனை, உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி அப்படித்தான் சொல்லு. ஹீரோயின் வந்துட்டு பார்க்கறதுக்கு பயமா இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க. உன்னை பார்க்கறதுக்கு பயப்படுற மாதிரி நான் ஆக்குறேன்னு சொல்லி ஒன்று பண்றாரு. இங்க ரத்தம் இருந்தா நல்லா இருக்கும், ரத்தம் இல்லையே. காதுல ஜிமிக்கிக்கு பதிலாக நெகம் தொங்கன்னா நல்லா இருக்கும். சாதாரண மனுஷனுக்கு ஐக்யூ லெவல் 90 எபோவ் இருக்கணும். இருந்தால் அது நார்மல். அதுக்கு கீழே போன மன வளர்ச்சி இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவங்களுக்குள்ள லவ் பண்ணலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் லவ் ஸ்கோரை செக் பண்ணி பார்த்தா 3%. ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஒரு ஏஐ கிட்ட போயிட்டு சவால் விட்டுட்டு இருக்காரு. நீ ஒரு தண்ட ஆப்பு மொக்க ஆப்புன்னு எல்லாருக்கும் தெரிய வச்சு. தம்பி சவால் சூப்பரா விட்டனா அது ஏஐ சார். ஏஐ கிட்டே எவ்வளோ நேரம் சவால் விட்டுட்டு இருந்தோம். சுமார் 5475 நாளைக்கு முன்னாடி, அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போதான் நம்ம எஸ்ஜே சூர்யா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த பொண்ணுக்கு ரிங்க கொடுத்து தான் ஃபர்ஸ்ட் செக்கப்பே போட்டிருக்காரு. அந்த பொண்ணு சீட் பண்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்ஐகேவே ஓப்பன் பண்ணியிருக்காரு. L for Lakshmi, I for I, K for no, what you did to me. நம்ம ஹீரோ நேராக எஸ்ஜே சூர்யா கிட்டே போயிட்டு, ஏ சூரியன், மக்களுக்கும் ஆப்பு மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆக்கி லவ்னா என்ன அப்படியெல்லாம் போய் சவால் விட்டுட்டு வருவார். வந்து நம்ம ஹீரோ சர்வே எடுப்பார். எல்லாரும் வந்துட்டு புலம்புன்னு புலம்பு தள்ளுவாங்க. எல்ஐகேவை யூஸ் பண்ணுறவங்களோட கவுண்ட்டு கடகடன்னு கீழே இறங்கும். நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டோட கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆன உடனே மறுபடியும் எல்ஐகேவை யூஸ் பண்ணுறவங்களோட கவுண்ட்டு கடகடன்னு மேலே ஏறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காங்க, அந்த மோதிரத்தோட விலை ஒரு 40,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதில் 360 டிகிரி கேமரா இருக்குது, தனியாக ஃபோன் வேறு இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப மினிமம் ஒரு 40,000-50,000 இருக்கும் டிவைஸ். வாசு சொல்கிறத கேட்டுட்டு வேணான்னு சொல்லி கீழே போட்டு உடைப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம சூரியன் சொல்கிறத கேட்டு மறுபடியும் அதை காசு கொடுத்து போய் வாங்குவானுங்க. புரியலை அவங்களுக்கு. 14 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்காக்காரன் வந்து கொடை விற்கும் போது நம்ம அந்த கொடையை வாங்கணும்ல. அப்போ நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இருக்கேன், அப்படி வருது, உடைக்கலாம், வாங்கலாம், என்னவும் பண்ணலாம். 14 வருஷம் இருக்குல்ல, வெயிட் கரோ பாய். பாவம்டா நீங்களாம், யாரா நீங்களாம். AI photos and videos நம்பி ஏமாறதுக்கு இது ஒன்றும் 2025 கிடையாது. அப்படியா? இதை உண்மையான நம்பி தான் நம்ம அவ்வளோ பேர் எல்ஐகே வாங்கி மறுபடியும் ஜாயின் பண்ணானுங்க. அதை கூட விடுங்க, நம்ம தீமா வந்துட்டு அரெஸ்ட் ஆகி பசுமை உலகத்துக்கு போகும். அங்கே போனால் அவங்க அம்மா உடனே பாசமலையா பொழிவாங்க. பாரு உங்க உடம்பு இப்படி இருக்கு, ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடலையா, சரியா தூங்கலையா. இதுல நம்ம வில்லன் வந்துட்டு கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் எல்லாம் பேசுவாரு. கொஞ்சம் உன்னி பாக்கானே ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டா தான் இருக்கும். ஐயோ பாவம், அனிருத்தாலேயே இந்த சீனை காப்பாற்ற முடியல. உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஹீரோயினுக்கு ஃபோன் அடிக்ஷனை குறைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா தலைவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. உண்மையான லைக், கமெண்ட், ஷேர். எங்க எனக்கு ரீப்ளே வேணும், மறுபடியும் ஆட சொல்ல பார்க்கலாம். அப்புறம் இதுக்கு மேலலாம் முடியாதுடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்கு வில்லன் வந்துட்டான். ஒரே ஒரு அடிதான், ஆளு மட்டை. அங்க நம்ம சீமானுக்கு ஒரு ஃபைட்டு. இப்போ இந்த சீமானோட ஃபைட்டும் அந்த அவங்க அந்த எஸ்ஜே சூர்யா அவரும் பேசிக்கிற அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்தது. எஸ்ஜே சூர்யா வந்து இங்கிலீஷில் பொழந்து கட்டுவார். யோர் சன் லாஸ் மை கம்பெனி, இவ்வளோ எனக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு தெரியுமா, தேட் புஷ் இன்னொன்று சீமான் அப்படியே முடிச்சிட்டு இருப்பார். புரியலையா யாருக்கிட்ட, சீமான் அண்ணன் உடனே வெண்பா தமிழ்பா அந்தப்பா இந்தப்பா ஈப்பா ஊப்பா ஜாப்பா கூப்பா, புரியலையா உனக்கு புரியலையான்னு தமிழில் பேசிடுவார். அது அவர் அந்த கேரக்டரோட வந்தது வந்து நல்லா இருந்தது. நீங்க அடிக்கணும்னு நினைங்க, அப்ப நான் அடிச்சிருவேன். ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, அன்னைக்கு ஒரே ஒரு அடி அடிச்சதுக்கு எங்கேயோ போய் விழுந்துட்டேன் வாஸ். தீமா வாமா நாம போய் சூரியன் கிட்ட எங்களை வாழ விட சூரியன்னு காலில் விழுந்து கெஞ்சி பார்க்கலாம். வேணா வாஸ், அங்க போய் அவன் இன்னொரு அடி அடிச்சானா நீ மறுபடியும் விழுந்துருவேன். அன்னைக்கு ஒரே ஒரு அடி அடிச்சதுக்கு எங்கேயோ போய் விழுந்துட்டேன் வாஸ். அங்க போய் நம்ம ஹீரோ சூரியன் கூட நான் சண்டை தான் போடுவேன் நடம் முடிக்கிறாரு. வாஸ்
பாருவாசம் ஒரு வருஷத்துக்கே நீங்கள் வந்து விழுந்துட்ட. அப்புறம் அன்வான்டாக சண்டையெல்லாம் போட்டு முடிச்சு படத்தையும் முடிக்கிறாங்க. நான் பார்த்ததுலேயே ரொம்ப போரிங்கான படம்னா அது இதுதான். நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும். இந்த படம் போர் அடிக்காமல் எனக்கு ஜாலியாக தான் போச்சு ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை விட போரிங்கான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. லைஃப்பில் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல கான்செப்ட் அவங்க அதுக்கு கொண்டு வந்த அந்த ஐடியாஸ்லாம் இருக்குல்ல, மோதிரத்தை கனெக்ட் பண்ணி அதை இப்படி 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 திருப்பினா அது ஓன் ஆகுறது அப்படின்னு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணவங்க பெரிய விஷயம். அதாவது கதை திரைக்கதையில் கோட்டை விட்டாங்க. பேக்ரவுண்டில் அதாவது அவங்க இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே ஃபியூச்சரிஸ்டிக்கான சிட்டிக்குள்ளே நடக்கும்போது பேக்ரவுண்டில் 14 வருஷம் கழித்து என்ன நியூஸ் வரணும்னு முதற்கொண்டு இன்ட்ரெஸ்டிங்காக போட்ட அவங்களுக்கு கதையை ஃபோக்கஸ் பண்ணல. அவனை அதெல்லாம் பண்ணிட்டோம்னா ஹிடன் டீட்டெயில்ஸ் அங்கே வச்சுட்டோம்னா ஆடியன்ஸ் அதை பார்த்து மறந்து போய் படத்தை 100 கோடி கொடுத்துருவாங்கன்னு. இல்லை சார், இதை விட சூப்பராக பண்ணி அடி வாங்குறவங்க பல பேர் இருக்காங்க. கதை முக்கியம் சார், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியம் சார். இப்போ எல்லாம் வந்து ரீல்ஸ் பார்க்குற மைண்ட் இருக்கிறவங்க படத்தையே அவங்களுக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னா படத்தையே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க தியேட்டருக்குள்ளே வந்து. அவ்வளவு ஸ்பீடாக இருக்காங்க. அவங்களெல்லாம் கட்டி போடுறது கஷ்டம். அந்த இடத்துல நீங்கள் வந்து தண்ணி கடியில் ஹீரோனை தூக்கிட்டு நடக்கிறது அது இதுன்னு வச்சிங்கன்னா அப்புறம் ஒட்டலை தெரியல. ஆனால் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 20 மினிட்ஸ்லேயே போயிடும். சரி இதெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் செட்டப் பண்ணி கதைக்குள்ளே போயாச்சு, அடுத்தது என்னன்னு பார்த்தா என்ன சார் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அதை பார்க்குறது. ஏதோ 100 போன வரை கீழே பிடிச்சி இழுத்துட்டீங்க. இப்போ அடுத்த படம் 100 அடிச்சாருன்னா எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்கிற மாதிரி. அப்போ இதுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு உங்களை தான் பார்ப்பாங்க. ஐயா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ ரியல் லைஃப்பில் அதை கதையாக எழுதுறதை விட்டுருங்கய்யா, அது போதும். அது நீங்கள் போடா போடியிலேருந்து காத்து வாக்கில் 2 காதல்லேருந்து இது வரைக்கும் அதையே பண்ணுறீங்க. வெளியே வந்து வேறு கேரக்டர்ஸ், உலகத்தில் இருக்கிற கேரக்டர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கதை எழுதி புதுசாக ஏதாவது கொடுங்களேன். எந்த ஹீரோட கதையை எடுத்து பார்த்தாலும் அதில் உங்கள் சாயல் அடிக்குது. ஹீரோயினை தண்ணி கடியில் போய் தூக்குமா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நீங்கள் சொல்லிங்க நான் பண்ணுவேன். அவங்க ரத்தம் கேட்டால் கையறுத்து கொடுத்துருவேன்னு, நகத்தை தொங்க போடணும்னா கடிச்சு கொடுத்துருவேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஆள் தான். நீங்கள் உங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு இதெல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்கன்னு எழுதுறீங்களா? இது அப்படிலாம் இப்போ யாரும் பண்ண மாட்டாங்க சார். அவனுக்கு சொந்த நகத்தை வெட்டவே நேரம் போது இல்லை கடிச்சு வர கொடுக்கணுமாங்க. சரியா? நீங்கள் உங்களை பற்றி எடுத்த படமெல்லாம் போதும். நானும் ரவுடி தான், இதெல்லாம் உங்கள் கதை தான், அது தெரியுது. அதுலேருந்து வெளியே வந்து வேறு வெளி கேரக்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி புதுசாக ஏதாவது யோசிங்கல. என்ன சார் நீங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.